கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானிப்போம். ஏசாயா 3 அதிகாரம் 10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்தவர்கள் பலனை இந்த பூமியில அனுபவிப்பார்கள். அது மாத்திரமல்ல, முடிவிலே நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போகிறோம். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்களுக்கோ நித்திய ஆக்கினை என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே நாம் நன்மை செய்யும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்திலே முடிவிலே நாம் நித்திய ஜீவனுக்குள்ளேயும் போகிறோம். அப்ப 2 பக்கமா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? பரலோகத்துல தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு நீதிமானாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, விசுவாசத்தினால நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. என் அக்கிரமம், என் பாவம், என் மீறுதல் பாவம், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய், என்னுடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் எனக்காக என் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார். என் பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கணும், அந்த எல்லா குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், ஹல்லேலூயா, பரிபூர்ணமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 24 மணி நேரமும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ, நன்மை செய்ய நாம் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுகிம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாளிலும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. வேதத்தை தியானித்து அதன்படி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும், சம்பூர்ணமாக பலுகி பெறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தோட அப்பத்தை தண்ணி ஆசிரிங்க. இந்த நாளையும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் கூட இருந்து எல்லா கருத்துக்கு கர்த்தர் கூட ஆசிரிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பா, விசேஷமாக ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி ஆசிரிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. முன்னும் பின்னுமா தேவதொன்று பாட்டு ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும், சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாமம் மட்டுமே விட்டும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்டிப்பா தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். காட் பிளஸ் யூ.